பொன்ராஜ், உங்களுடைய பார்வை இந்த 3 ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய இப்போதைய இந்த நம்பர்ஸ்? அதாவது வெஸ்ட் பெங்கால், யூபி அண்ட் பீகாரை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்திருக்க நம்பரை பார்க்குறப்ப இது மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இல்லை, அமித்ஷாவின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அமித்ஷா என்ன சொன்னாரோ, எப்படி 400 சீட்டை எடுப்போம், எந்தெந்த தொகுதியில் எடுப்போம் என்று அவர் கால்குலேட் பண்ணி உத்தரவு போட்டிருக்கிறாரோ அந்த உத்தரவின்படி இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் தெரிகிறது. ஏன்னா இது நீங்க இப்படியான ஒரு நரேட்டிவ்க்கு தான் வருவீங்க அப்படின்னு திரு பத்ரி முன்னாடியே சொல்லிட்டாரு. பத்ரி போன்ற இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் சொன்னால் அது கரெக்டு. அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் சொல்லக்கூடியதெல்லாம் தவறு. இவிஎம்ஐ பற்றி குறை சொன்னால் இவர்களுக்கு அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறோம், இல்லை நம்ம அதிகமாக எக்ஸஸாக குற்றச்சாட்டு சொல்கிறோன்னு இவர்கள் சொல்லுவார்கள். எனவே அதை பற்றி நான் கண்டுக்கிறது இல்லை. எது உண்மையோ, எது நடக்குமோ, எது பாசிபிலிட்டியோ அதை நம்ம சொல்றோம். அது அமித்ஷாவுக்கு தெரிந்தது. அமித்ஷாவுக்கு தெரியும் இதை எப்படி அதை செய்ய முடியும்னா, அதனாலதான் அவர் கரெக்டா நம்பர் சொல்றாரு. அவர் மேற்கு வங்காளத்துல கிட்டத்தட்ட 9 சீட்டு, அங்க மம்தா பானர்ஜி 3 to 6, உத்தரப்பிரதேசத்துல 22, 25 சீட்டு சொல்றாங்க. அப்ப கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் மக்களது எண்ணங்களுக்கும், மக்கள் அலையலையாக திரண்டு வந்ததற்கும், அங்கு ஏற்பட்ட ஒரு மைக்ரோ லெவல் ஓபிசி கன்சால்டேஷனுக்கும், மேக்ரோ லெவல் இந்துத்துவா கன்சால்டேஷனுக்கும் ஏற்பட்ட பிரிவினைக்கும், இந்த தாக்கங்களுக்கும், இதனால் பிரைம் மினிஸ்டர் அவர் பேசிய பேச்சுக்கும், விரக்தியில் பேசிய பேச்சுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப மக்களது எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இந்த ரிசல்ட், எக்ஸிட் போல் ரிசல்ட் இல்ல. இது அமித்ஷாவின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இந்த ரிசல்ட் இருக்கிறது. அமித்ஷாவை சேடிஃபை பண்ணுவதற்கான ரிசல்ட்டாக இந்த ரிசல்ட் இருக்கிறது தான் நான் பாக்குறேன். உங்களுடைய பார்வையை சொல்றீங்க நீங்க. அவங்க எப்படி அவர்களுடைய நம்பிக்கையை, எண்ணத்தை, அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க தொடர்ச்சியா வெளிப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பார்வையை முன்வைக்கிறீங்க. பார்வை கிரவுண்ட் ரியாலிட்டி எங்க பிரதிபலிக்குது? நீங்க அது முடிவுகள்ல பார்க்க போறோம். அது முடிவுலாம் தெரியும். அப்புறம் எதுக்கு எக்ஸிட் போல் நடத்துறீங்க நீங்க? இல்ல எக்ஸிட் போல் பெர்செப்ஷனை செட் பண்றீங்களா? இல்ல எக்ஸிட் போலும் இல்ல சார். இல்ல திரு பொன்ராஜ், எக்ஸிட் போலும் மக்களினுடைய அந்த முடிவுகளின் அடிப்படையில் கன்சாலிடேட் பண்ணப்பட்ட ஒன்று தானே. ஏன்னா 20 லட்சம் வாக்கு கொண்ட பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல 9000 பேர், 5000 பேர், 6000 பேர்ட்ட கேட்டு நீங்க சொல்லுவீங்க, அதை ஏத்துக்கணுமா நம்ம? சரி, உங்களுக்கு அதுல மாறுபட்ட பார்வை இருக்கலாம். இல்ல அதுல நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய மாறுபட்ட அது ரைட், ஓகே. சொல்றீங்க, நம்ம விவாதிக்கிறோம். சொல்றீங்க, நம்ம விவாதிக்கிறோம். அதாவது யாருக்கு எதை எப்படி செய்வது என்பது இவர்கள் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிக்ஸ் பண்ணதுக்கான நரேட்டிவ் போயிட்டு இருக்கு. இது மக்களது நரேட்டிவ் கிடையாது, இது பிஜேபி நரேட்டிவ். பிஜேபி நரேட்டிவ் எலெக்ஷன் கமிஷன் ரெஃப்ளெக்ட் பண்ணுது, போல்ஸ்டர்ஸ் ரெஃப்ளெக்ட் பண்றாங்க, இன்னைக்கு எக்ஸிட் போல் ரெஃப்ளெக்ட் பண்ணது ஒழிய இது மக்களது நரேட்டிவ் கிடையாது. இது மக்களது எண்ணங்களின் வெளிப்பாடாக இல்ல. நம்ம கண்ணு முன்னால தெரியுது. நீங்க 20% ஏடிஎம்கே எடுக்கும், அவங்களுக்கு 2 சீட்டு தான் கிடைக்கும். அப்ப பிஜேபிக்கு 1-3 கிடைக்கும்னா 30% கிடைக்கும். இவங்களே 20, 25, 45 எடுத்தாச்சுன்னா மிச்சம் இருக்க 20%ல 39 சீட் எப்படி டிஎம்கே கிடைக்கும்? 36 சீட் எப்படி டிஎம்கே கிடைக்கும்? ஓகே, பேசலாம் திரு பொன்ராஜ். ஓவரால் ப்ரொஜெக்ஷன் இல்ல, அதான் ஓவரால் ப்ரொஜெக்ஷன் வரட்டும். ஒரு 3 ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இடங்களை தான் பார்த்திருக்கோம். ஓவரால் ப்ரொஜெக்ஷன் அடிப்படையிலும் பேசலாம். ஷபீர், சுருக்கமா. இல்ல, அதாவது இதுல ஒரே ஒரு பாயிண்ட், எக்ஸிட் போல்ஸ்ல நம்பர்ஸ் பிரெடிக்ட் பண்றாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் ஓட் ஷேர் என்னவாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓட் ஷேர் டு சீட் கன்வர்ஷன் அப்படின்றதுல பல ஒப்பீனியன் போல்ஸ் அண்ட் பல எக்ஸிட் போல்ஸ் அந்த தவற பண்ணுவாங்க. அப்ப இங்க ஓட் ஷேர் அப்படின்றது இருந்துச்சுன்னா கூடுதலாக இந்த அளவுக்கு இது சீட்டா மாறுமா, கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றத நாம பேசலாம். ஸோ இந்த ஓட் ஷேர் கன்வர்ஷன் அப்படின்றது, ஓட் ஷேர் டு சீட் கன்வர்ஷன் அப்படின்றது, தட் இஸ் வேர் மெனி போல்ஸ்டர்ஸ் கெட் இட் ராங். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொஜெக்ஷன் இல்லாம நம்ம பேசுறது அப்படின்றது, வெறும் சீட் அப்படின்னு பேசுறது கொஞ்சம் இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது எக்ஸாஜரேட்டடா தெரியுது.